சுண்டல் கடலையை காலையில் குழம்பா வச்சிருக்கு. இப்பயே நம்ம ஊற வச்சுக்கலாம். எங்கள் வீட்டு மாடியிலிருந்து பார்த்தா நிலா அப்படியே தெரியும். இப்போ பௌர்ணமி முடிஞ்சு 2 நாள் தான் ஆகுது. அப்படியே நிலா உள்ளே போயிட்டே இருக்கு பாருங்க, மேகத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. வெளியில் வந்து அப்படியே வந்து அது என்ன சொல்லுவாங்க, நிறையா கலராக தெரியுமே, வானவில் மாதிரி நல்லா தெரியுது. நிலா அப்படியே மறையுது, மறைஞ்சு அப்படியே மேகத்துக்குள்ளே போகுது. ஆனால் அது கேமராவில் தெரியலையா? தெரியுதா? நேரில் பார்த்தா நல்லா தெரியுது, எங்கள் கேமராவில் எடுக்கவும் தெரியல. ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. இப்போ நிலா மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருச்சு. இன்றைக்கி மழை வர போகுது எங்கள் ஊரில். மழை வர போகுதுங்கிறத விட நல்லா ஊறிடுச்சு பாருங்க, நல்லா பெருசாகிடுச்சு. இப்போது அதை எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க வேக வைப்போம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பில் வைக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ரெண்டு விசில் வரட்டும். விசில் போயிடுச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நல்லா இதோ வெடிச்சு வந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து இந்த தண்ணியில் இதில் போட்டுக்குவோம். ஏன்னா சூடாக இருக்கு. இப்போ அடுப்பில் வடைச்சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம உளிச்சு வச்ச வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விடலாம்.
இப்போது கொஞ்சமாக சோம்பு போட்டு ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ தேங்காய் அறுத்து வச்சுருக்கோம், இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அந்த வெங்காயமும் சேர்த்தியா? வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு தேங்காயே இதில் போடலாம். அப்புறம் வெள்ளைப்பூடு, இஞ்சி போட்டுக்கலாம். வணக்குனா வெங்காயத்தை போடுவோம். இப்போ போய் அரைச்சிட்டு வருவோம். இப்போது சுண்டல் கடலையை குழம்பு கூட்டி வைப்போம். புளிச்சு வச்ச உருளைக்கிழங்க இதில் போட்டுருக்கோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 3 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும். மூணு ஸ்பூன் போட்டாச்சு. இப்போது உப்பு வந்து 2 ஸ்பூன் போடணும். இப்போது நம்ம தேங்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விடணும். ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வடைச்சட்டியை இன்னொரு அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு சின்ன கரண்டியில் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக போட்டு இங்கே குழம்பு கொதிச்சிட்டு இருக்கிற ஆவி இங்கே படுது. கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கருவேப்பிலை இல்லாதனால இந்த மல்லித்தலையை போட்டலாம். போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதை அப்படியே எடுத்து குழம்புல ஊற்றிடுவோம்.
அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி இல்லை, இது வந்து சுண்டல், பெரிய சுண்டல், வெள்ளை சுண்டல். சுண்டல் கடலையும் உருளைக்கிழங்கும் குருமா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.